தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 24வது வாரம் வெள்ளிக்கிழமை. இரக்கத்தின் ஆண்டவர் தாமே தன் இதயத்தை திறந்து சுரந்தோடுகின்ற அற்புதமான கிருபையில் என் அன்பு சொந்தங்களே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறை இரக்கத்தின் நிலையிலே அவருடைய பரிவையும் அன்பையும் பெற்று நாள் முழுது மகிழ்ந்திருக்க உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, தப்பி ஓடு. ஒரு சில தருணங்களை ஒரு சில மனிதர்களிடமிருந்து நாம் விலகி இருப்பது நல்லது என்று சொல்லி நம்முடைய அனுபவ பாடம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. ஏனெனில் அந்த இடம், அந்த மனிதர், அந்த பொருள் நம்மை தீமையை தூண்டக்கூடியதாக, தீவினைக்கு அழைத்துச் செல்வதாக இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அதே போலவே இன்று தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகின்றார், தப்பியோடு என்று சொல்லுங்க. எதிலிருந்து தப்பி ஓட வேண்டும்? பொருள் ஆசையிலிருந்து. பொருளாசை என்பது என்ன? இருப்பது பத்தாது, இன்னும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி சேர்த்து வைத்துக் கொள்வது. நான் வைத்திருக்கின்ற பொருள், நான் தேடுகின்ற பொருள், நான் வாங்குகின்ற பொருள் எனக்கு பயன்படுகின்றதோ பயன்படவில்லையோ, ஆனால் அது என்னிடம் இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு தற்பெருமையிலே வாழ்கின்ற ஒரு குணம், இது பொருள் ஆசை. இந்த பொருள் ஆசையானது ஒருபோதும் நிறைவினை கொடுக்காது. இந்த பொருள் ஆசையானது மனிதனுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காது. அது மீண்டும் மீண்டும் அவனை கவலைக்கும் சோர்வுக்கும் உள்ளாக்கக்கூடியதாக அமைந்து விடுகின்றது. இந்த பொருள் மீது கொண்ட பற்றினாலே அவன் அதை பாதுகாக்கவே தன்னுடைய நேரத்தை செலவழிக்க வேண்டியதிருக்கின்றவர்களையே மற்ற இன்பங்களை, அதனால் வருகின்ற இன்பங்களை அனுபவிக்க துய்க்க அவனால் முடியாமல் போகின்றது. எனவேதான் இந்த பொருளாசையிலிருந்து தப்பியோடு என்று சொல்கிறேன். பொருளாசை என்பது சிலை வழிபாடுக்கு நிகரான பாவம் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. எனவேதான் லூக்கா புத்தகம் 12:15 படிக்கின்றபடி இயேசுவார் சொல்வார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏனெனில் நீதிமொழிகள் 15:20 படிக்கின்ற பொழுது பொருள் ஆசையானது தமது வீட்டை களைத்து விடுகின்றது. சமாதானமாக இருக்கின்ற வீட்டை, சந்தோஷமாக இருக்கின்ற வீட்டை சிதைத்து விடுகின்றது. உதாரணமாக பார்க்கின்ற பொழுது எத்துணை வீடுகளிலே சொத்துக்களே உறவுகள் பிரிவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றன. சொத்துக்களுக்காக உறவுகளை பிரிந்து வெட்டுக்குத்து அலைக்கு சென்று நீதிமன்றங்களில் வழக்குகள் இருக்கின்ற எத்துணை வழக்குகள் இருக்கின்றன. நம் குடும்பத்திலே கூட வசதி வாய்ப்புக்காக தேடி சொந்த சகோதர சகோதரிகளை புறக்கணிக்கின்ற எத்தனையோ உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. எனவே தான் சொல்கிறது, பொருளாசையானது குடும்பத்தை கலைக்கக்கூடியதாக, சிதைக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது. பொருளாசை சாபத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 புத்தகம் 5 பார்க்கின்ற பொழுது கேகசி எலிசாவினுடைய பணியாளன் நாமான் குணம் பெற்று செல்லுகின்ற பொழுது நாமானிடமிருந்து ஒரு சிறு பொருளையும் எலிசா வாங்க மாட்டார். ஆனால் அவர் வைத்திருக்கின்ற அந்த பொருள் மீது ஆசை கொண்ட கேகசி அவருக்கு பின்னால் ஓடி எலிசாவின் பெயரை வைத்து அவரிடமிருந்து பொருட்களை வாங்கி வருவார். அப்படி வாங்கி வருகின்ற பொழுது எலிசாவால் சபிக்கப்பட்டு நாமானுடைய தொழுநோய் அவரையும் அவருடைய குடும்பத்தையும் தாக்கியதாக விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. மேலும் இந்த பொருளாசையானது நம்மை பல்வேறு சிக்கல்களை சிக்க வைக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் சீன பழமொழி இவ்வாறு சொல்லப்படுகின்றது, பொருளினால் வரும் இன்பத்தை கொண்டு தன் மகிழ்ச்சியை கண்டுவிடலாம் என்று சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டிருப்பவர்களுடைய நிலை எப்படிப்பட்டது என்றால், எரிகின்ற தீயை வைக்கோலை கொண்டு அணைப்பதற்கு சமமானது என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் எரிகின்ற தீயை வைக்கோலை போகின்ற இன்னும் அதிகமாக எரியும். அதை போலவே பொருள் ஆசையானது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்காது, நமக்கு நிறைவை கொடுக்காது, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, இன்னும் மேலாக நம்முடைய துன்பத்தை, துயரத்தை, வேதனையை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது சொல்வது. ஏனெனில் இந்த பொருளாசை நம்மை மனிதனிடமிருந்து மட்டுமல்ல கடவுளிடமிருந்து பிறக்கிறது என்பதை தான் இன்றைய முதல் வாசகத்திலே பவுல் சொல்லி காட்டுகின்றார். அதாவது பொருளாசை வருகின்ற பொழுது சோதனை என்னும் கண்ணியிலே சிக்க வைக்கிறது. இன்னும் எப்படி பொருள் சேர்க்கலாம் என்று சொல்லி, எந்த வழியில் வரும் என்று சொல்லி அதை பற்றி யோசித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுது சோதனை,
துன்பம், பாவம் என்கின்ற வலையானது நம் முன்னால் விரித்து வைக்கப்படுகிறது. அதில் நாம் சிக்கிக்கொள்கின்ற சொல்லப்படுகிறது. இந்த சோதனை வருகின்ற பொழுது தீய நாட்டங்களிலே வீழ்ந்து விடுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எப்படியாவது யாரை ஏமாற்றியாவது நான் அந்த பொருளையோ இந்த பதவியோ இந்த வசதிகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நிகழ்வானது தீமையை செய்ய தூண்டுகிறது, பாவங்களை செய்ய தூண்டுகிறது, துரோகம் செய்ய தூண்டுவதாக அமைந்திருக்கின்றது. இது மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, விசுவாசத்திலே பிளன்று போக, விசுவாசத்தை விட்டு விலகி போக, விசுவாசத்திலிருந்து தூரப்போக, ஆண்டவரை புறக்கணிக்கவும் அது தயாராக அவரை தூண்டுவதாக அமைந்திருக்கிறது. செல்வம் போதும் என்கின்ற அந்த ஒரு ஆசையில் இருக்கின்றது. திருத்தூதர் பணி 5 படிக்கின்ற பொழுது சஃபராவும் என்ன செய்தார்கள்? பொருளாசை கொண்டார்கள். எனவே என்னாயிற்று? அவர்கள் தூய ஆவிக்கு எதிராக பொய் சொல்பவர்களாக மாறினார்கள், கடவுளுக்கு எதிராக பொய் சொல்பவர்களாக மாறினார்கள், சாவினை சம்பாதித்து கொண்டார்கள். யூதாசு பொருளாசை கொண்டான். என்னாயிற்று? தன் குருவை காட்டி கொடுத்து பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அவன் சந்தித்ததாக விவிலியம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி பொருளாசை கொண்ட ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் ஆண்டவனை விட்டு விலகுகின்றவர்களாக மாறி போகின்றார்கள். இந்த பொருளுக்காக, இந்த பணத்திற்காக, பதவிக்காக என்று சொல்லி ஒரு பொருள் மீது, ஒன்றின் மீது அதிக ஆசை வைத்து அதை சேர்த்துக்கொள்ள வருகின்ற தீமைகள் பல அவருடைய அன்றாட வாழ்வை சீர்குலைத்து விடுவதாக இருக்கின்றது. அன்பு சொந்தங்களே, நம்முடைய வாழ்வை அலசி பார்ப்போம். இந்த பொருளாசை எத்தனை நேரங்களிலே நம்முடைய வாழ்வில் சிதைத்து கொண்டிருக்கின்றது. அது வேண்டும், இது வேண்டும், எனக்கு அது இல்லை, இது இல்லை என்று சொல்லி தேடி அலைபவர்களாகவே இருந்து கொண்டிருக்கின்றோம். இருப்பதை கொண்டு நிம்மதி அடைய நாம் கற்றுக்கொள்வதில்லை. எனவேதான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், இன்றைய நாளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். உள்ளதில் நிறைவு காண முற்படுவோம். நம்மிடம் இருப்பதை கொண்டு நிறைவுள்ள மக்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக வாழ்வோம். நம்மிடம் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து இறைவனுடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள நம் வாழ்வை பயன்படுத்துவோம். அப்பொழுது நம்முடைய வாழ்வு நிறைவுள்ளதாக இருக்கும், நம்முடைய உறவுகளும் சேர்ந்து இருக்கும், நம்முடைய குடும்பமும் மகிழ்ந்திருக்கும், நாமும் இறைவனில் மகிழ்ந்து ஆர்ப்பரித்து நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இருப்போம். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை எங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கும் உருவமுண்டு. என்றும் உருவத்தில் உயிர் தேழும் உயிரதனால் எங்கள் உள்ளத்தில் உவகையுண்டு. இயேசுவின் இருதயமே, என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.